இப்போ நம்ம வந்து திருச்சி ராமேஸ்வரம் பைபாஸ் ரோட்டில் மானகிரி கிட்ட இருக்கிறோம். இங்கே வந்து ஒரு 4 ரோடு இருக்குது. இந்த 4 ரோடு ஜங்ஷனில் டிவைடரை வச்சு போகிறதுக்கும் வரதுக்கும் தனித்தனி பாதை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி ரோடை சேஃபாக கிராஸ் பண்ணுறதற்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமும் டிவைடர் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல லைட்டும் அமைச்சிருக்காங்க. அதனால நைட் டைமில் கொஞ்சம் பார்த்து சேஃபாக கிராஸ் பண்ணுற அளவுக்கு இந்த இடம் வெளிச்சமாக இருக்குது. இதே பைபாஸ் ரோட்டில் கோயிலூர் கெமிக்கல் ஃபேக்ட்ரி பக்கத்தில் ஒரு 4 ரோடு ஜங்ஷன் இருக்குது. இங்கேயும் டிவைடர்லாம் அமைச்சிருக்காங்க. நைட் டைமில் ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தாலும் இந்த இடத்துல கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் போல். இது சாரதா காலேஜ் கிட்ட இருக்கிற 4 ரோடு. லெஃப்ட் சைடில் ஆராவேலுக்கு போகிற ரூட்டு, ரைட் சைடில் கல்லலுக்கு போகிற ரூட்டு. நேராக போனோம்னா தேவகோட்டை வந்துடும். இந்த இடத்துல டிவைடரும் இல்லை, லைட்டும் இல்லை. அதுவும் நைட் டைம்லாம் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது சாரதா காலேஜை தாண்டி தேவகோட்டை கிட்ட. லெஃப்ட் சைடில் தேவகோட்டை, நேராக போனால் ராமேஸ்வரம். இங்கே டிவைடர் இருக்குது, ஆனால் லைட் இல்லை. நைட் டைமில் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் தான். அதே மாதிரி ராம்நகர் கண்ணங்கோட்டை கிட்ட இருக்க 4 ரோட்லையும் லைட்டும் இல்லை, டிவைடரும் இல்லை. சும்மாவே இந்த ரோட்டில் அதிகப்படியாக ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால நான் சிவகங்கை தொகுதி வேட்பாளர்கள் கிட்ட வைக்கிற கோரிக்கை, மாநகரி கிட்ட இருக்கிற மாதிரி இங்கேயும் லைட்டும் டிவைடரும் அமைக்கணும்.